இந்த sum example 4 page number 206ல பார்க்க போறோம். The train is moving at a uniform speed of 75 km per hour. How far it will travel in 20 minutes? Find the time required to cover a distance of 250 km. ரெண்டு பார்ட்டா கேட்டிருக்காங்க ஆன்சர். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து பார்த்துக்கலாம். எப்படின்னா டேப்லெட் காலம் போடணும், நம்ம சொல்யூஷன் பார்க்கணும். சொல்யூஷன்: since the speed is uniform, therefore the distance covered will be directly proportional to time. எப்படின்னா இப்போ வந்து ஸ்பீடு வந்து நமக்கு வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கவரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டைம்ல போகுதுன்றது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ல வச்சுக்கலாம், டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் ஒய். இப்போ நமக்கு என்ன டேட்டா தெரியும்னா 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 60 மினிட்ஸ்ல வந்து கவர் பண்ணுது. அதான் ஃபர்ஸ்ட் டேட்டா. அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. 20 மினிட்ஸ்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் கவர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் 250 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று நமக்கு வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். x1 by y1 equal to x2 by y2. இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். 75 divided by 60 equal to x2 தெரியாது, x2 divided by 20. இப்போ நம்ம வந்து x2 தான் தேவை இல்லையா? x2 வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 20 into 75 divided by 60. ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணா x2 equal to 25. ஸோ ஆன்சர் 20 மினிட்ஸ்ல 25 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுது. ட்ரெயின் டிராவல் 25 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ். செகண்ட் ஃபார்முலா x1 by y1 equal to, ஓகே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x1 by y1 equal to k னா 75 divided by 60 equal to k. இதை வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது சிம்பிளிஃபை பண்ணா 5 by 4. k ஓட வேல்யூ தெரியும், k equal to 5 by 4. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா x2 கண்டுபிடிக்கிறதுக்கு x2 equal to k into y2 இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ x2 equal to k ஓட வேல்யூ தெரியும் 5 by 4, y2 ஓட வேல்யூ தெரியும் 20, ஸோ 25 கிலோமீட்டர். ரெண்டு ஃபார்முலா போட்டாலும் சேம் ஆன்சர் தான். இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்ட் வந்து y3 எவ்வளோ டைம் வந்து 250 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ டைம்னு சொல்லி பார்க்கலாம். சேம் ஃபார்முலா தான். நம்ம வந்து x1 y1 equals to x3 into y3. ஸோ நமக்கு இந்த வாட்டி y3 தேவைப்படுது. 75 by 60 equal to 250 by y3. Cross multiply 75 into y3 equal to 250 into 60. So y3 equal to 250 into 60 divided by 75. சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 200 மினிட்ஸ். இப்போ 250 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு 200 மினிட்ஸ் வந்து தேவைப்படுது. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5 பேஜ் நம்பர் 207. The scale of a map is given as 1:3 crore. Two cities are 4 centimeter apart on the map. Find the actual distance between them. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பில் 2 சிட்டிஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரேஷியோலனா 1:3 crore ரேஷியோவில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்க்கும்போது 4 சென்டிமீட்டர் தான் அதோட டிஸ்டன்ஸ் இருக்கு. பட் ஆனால் மேப் ஸ்கேல் வந்து 1:3 crore. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா சொல்யூஷன் நம்ம வந்து மேப் டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம மேப் டிஸ்டன்ஸ் வந்து x1 வச்சுக்கலாம், x1 x2 ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் y1 y2. இப்போ வந்து நமக்கு வந்து மேப்ல வந்து 1:3 crore இருக்கு, ஆக்சுவல் வந்து மேப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஃபார்முலா பிரகாரம் x1 by y1 equal to x2 by y2. நமக்கு தேவை y2 தான் தேவை. ஸோ இங்க வந்து நம்ம வந்து 3 crore வந்து நம்ம வந்து 3 × 10⁻⁷ சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். ஏன்னா வந்து 3 crore கூட நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கஷ்டமா இருக்கும் அதுக்காக. ஸோ 1 divided by 3 × 10⁻⁷ equal to 4 by y2. இப்போ நமக்கு வந்து y2 தான் தேவை. ஸோ y2 is equal to 4 × 3 × 10⁻⁷, 12 × 10⁻⁷. ஏன்னா இது வந்து சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ 4 × 10⁻⁷ சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலா டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல தான் வந்து போடுவோம். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 by 1 lakh கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 120 வரும், டிவைடட் பை 1200 கிலோமீட்டர். ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities வந்து 1200 கிலோமீட்டர். இப்போ மேப்ல வந்து 1:3 crore இருக்கிறதோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிட்டிஸ் வந்து 1200 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். Thanks for watching.